வேண்டாம். ஓனாண்டி கோனாண்டி வந்து தொலைய சொல். ஆகட்டும் அண்ணா. புலவரே சொல்லுங்கள். எனது அண்ணன் எதுக்கும் நான் புலிகேசியே, நீ வாழ்க, நீ குறை வாழ்க. அமைச்சரே, இந்த லவர்பாண்டியன் பேரை சொல்லிதான் அழைப்பானா? இது புலவருக்கே ஒரு ஆணவம் அண்ணா. தாங்கள் வந்ததே நோக்கம் என்னுடைய புதுக்கதை ஒன்றை பாடி பரிசு பெறும். பரிசு பாடும் பாடி கலையும் மன்னா மாமன்னா, நீ ஒரு மாமா மன்னா. பூமாரி தேன்மாய் நான் பொழியும், நீ ஒரு வல்லமாய். ஆசில் நீ தெளியதோர் முடிச்ச வைக்கி தேடி வரும் மரியவருக்கு மூடா வெடிக்கதவு முன்கதவு என்று மூடாவன் மறைக்காமல் நீ உதவு. எதிர்த்து வரைகளை நீ புண்ணாக்கு மண்ணாக்கு சகலத்தை அரைகாக்கும் அண்டங்காக்கையே நிறுத்தன ஓனாட்டி சிங்கத்தின் தொகைக்குள்ளே வந்து அதோட பித்தரையை பிடித்து தொங்கவாய் பார்க்கிறாள். நான் என்ன குற்றம் செய்வேன் மன்னா? எதற்குடா என்னை திட்டினாய்? திட்டினேனா? தங்களை பாராட்டி பாடல் தானே பாடினேன். அமைச்சரே, என்ன பிறட்டுகிறாள்? ஓனாண்டி, சிறிது மிடவேலியின்றி மன்னரை பார்த்து திட்டினாயே, எதற்காக? எப்போது திட்டினேன்? மன்னரை பார்த்து மாமா மன்னன் என்றாயே. ஆமா, மாமன்னன் என்றால் பெரிய மன்னன், மாமா மன்னன் என்றால் மன்னருக்கெல்லாம் மன்னன் என்று கூறினேன். மன்னரை முகம் பார்த்து மொல்லமாரி என்றாயே. ஆமா, மாறி என்றால் மலை, உலகத்தில் பெய்கின்ற மலை போறவர் என்று கூறினேன். அரசியலில் போகின்ற சூழ்ச்சியாக மருத்துவரை பறிப்பவன் என்று கூறினேன். மூணா என்றாயே. அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும். தேடி வரும் மரியவருக்கு அள்ளித்தரும் மூடாத கதவுடையவர் என்று கூறினேன். புண்ணாக்கு புண்ணாக்கு என்று சொன்னேன். சொன்னான். அமைச்சரே, இந்த முறை மாட்டுவான் மாட்டுவான் மாட்டுவான். எனது மூக்கை குறிப்பார்த்து அண்டகா என்றாய். அதற்கு அர்த்தம் காப்பாற்றுபவன், உலகத்தை காப்பாற்றுபவன் என்று கூறினேன். அதற்கு அப்படி அர்த்தம்? அப்படித்தான் நான் பாருனேன். நீ என் மனம் இயக்கம் இருக்கிறது. உனக்கு பரிசு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஓடிவிடு. மன்னா, என்ன என் சாபத்திற்கு ஆளாகாதீர்கள். மன்னா, வயதிலே மூத்தரங்கிற மாதிரி சொல்கிறேன். அளவுக்காக நடக்காதீர்கள். யாருக்கு இவனை அழைத்து சென்று ஒருபடி முகத்தில் முக்குபடியை வீசுங்கள். மன்னா, என்ன மன்னா